Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது cbse syllabus 11th accountancy chapter 6 accounting procedures rule of debit and credit தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா book backல இருக்கிற questions தான் நம்ம சால்வ் பண்ண போறது. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா practical problem sums தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ நம்ம one by one ஆன்சர் பண்ண போறது. So first question என்ன கொடுத்திருக்காங்க, following accounts are being maintained in the book of Sri Ashok, classify them into personal real nominal account. So இந்த மூணு அக்கவுண்ட்ல நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். சோ நமக்கு கொடுத்திருக்கிற ஐட்டம்ல எது வந்து personal account, எதுல வந்து nominal, எதுல வந்து real account அப்படினு நம்ம கிளாசிஃபை பண்ண போறது. சோ இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி because நமக்கு அடுத்து எல்லாமே வந்து classifications தான். சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட தியரி பார்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம அதை ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு ஒண்ணு ஈஸியா இருக்கும். சோ இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு சாப்டர் வைஸ். சோ சாப்டர் 6ல பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கற உங்களுக்கு வீடியோஸ் இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ல சோ இதுல பர்சனல் அக்கவுண்ட்ல என்னென்ன அக்கவுண்ட் வரும், நாமினல் அக்கவுண்ட்ல எதெல்லாம் வரும், ரியல் அக்கவுண்ட் எதெல்லாம் வரும்னு டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ ஜஸ்ட் நான் வெறும் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன், ஒரு சின்ன நோட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு மொத்தம் 3 அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் நாமினல். ஸோ பர்சனல், ரியல் நாமினல். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டு, ஒன்று ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நேச்சுரலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்ஸோட நேமு, ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டா, கிரெடிட்டாஸ். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ அவங்களோட நேம்லாம் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன போட்டுடலாம், பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது பேங்க்கு தான் நம்ம மெயினாக சொல்கிறது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கோஆப்ரேட்டிவ் பாடிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பேங்க்கு தான். ஸோ பேங்க்கு நீங்கள் என்ன ஞாபகம் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் ரெண்ட்டு, அக்ரூட் இன்கம், அன்ஏர்ன்ட் இன்கம். ஸோ இது எல்லாமே நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வரும், பர்சன்ஸோட நேம் வரும், பேங்க் அக்கௌண்ட் வரும், நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட், அக்ரூட் இன்கம், இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், இது எல்லாமே நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ல வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து ரியல் அக்கௌண்ட், ஒன்று வந்து நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும், டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அப்படின்றது வரும். டேஞ்சிபிள் அப்படின்றது லேண்ட், பில்டிங், இன்வெஸ்ட்மெண்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக்கு, கேஷ் இன் ஹேண்ட், இது எல்லாமே நமக்கு டேஞ்சிபிள் அசெட்ஸில் வரும். டச் அண்ட் ஃபீல் எல்லாமே நமக்கு டேஞ்சிபிள் அசெட்ஸ். இன்டேஞ்சிபிள் அப்படின்றது நம்மளால் டச் பண்ணவும் முடியாது, பார்க்கவும் முடியாத அசெட்ஸு தான் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அப்படின்றாங்க. குட்வில், பேட்டன், ட்ரேட்மார்க், இது எல்லாமே நமக்கு இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். ஸோ இது வந்து லேண்டு, பில்டிங் இதெல்லாமே கொடுத்தாலும் குட்வில் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம என்ன நேம் பண்ணிக்கலாம், ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ஸோ ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். அடுத்தது நாமினலில் பார்த்திங்கன்னா 4 வரும், எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், கெயின், ரெவென்யூ. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு நாமினல் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் பெய்டு, கமிஷன் ரிசீவ்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின் நம்ம 1 by 1 சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எதெல்லாம் பர்சனல், ரியல், நாமினல் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு அசெட்டு. ஸோ அசெட் வந்து எதில் வரும், ரியல் அக்கௌண்ட்டில் வரும். அதே மாதிரி எக்ஸசைஸ் டியூட்டி அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்னால் அது நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நான் ஆர்என்னு மட்டும் போடுறேன். ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக கிளியராக எழுதிக்கோங்க. ஸோ அடுத்தது கிரெடிட்டார் அப்படின்றது நான் என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ பர்சனல் அக்கௌண்ட். அடுத்தது கேபிட்டலும் பார்த்திங்கன்னா நமக்கு பர்சனல் அக்கௌண்ட், பிகாஸ் அதுவுமே ஒரு பர்சனோட நேமை தான் நமக்கு அங்கே மென்ஷன். கேபிட்டல் அப்படின்னாலே ப்ரொப்ரைட்டர் தான். ஸோ அதனால் நமக்கு அது பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு மோட்டர் வெஹிக்கல் வந்து நமக்கு ரியல் அக்கௌண்ட். அடுத்தது ஏன்னா இது நமக்கு அசெட்டு. ஓகே, இது வந்து நமக்கு அசெட்டு, இதுவும் நமக்கு அசெட். இது வந்து இன்டான்ஜிபிள், இது வந்து டேஞ்சிபிள். ஸோ அப்போ இதுவுமே நமக்கு ரியல் அக்கௌண்ட். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் அக்கௌண்ட், ஏன்னா நமக்கு இது அசெட்டு. ஓகே, அடுத்தது சேலரி நமக்கு எக்ஸ்பென்சஸ், அதனால் இது நாமினல் அக்கௌண்ட்டு. டெட்டாஸ் நமக்கு பர்சனை தான் மென்ஷன் பண்ணுறாங்க, அதனால் இது பர்சனல் அக்கௌண்ட்டு.
அடுத்தது பேட் டெப்ஸ் அப்படின்றது நமக்கு லாஸ் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், கெயின், ரெவென்யூ இதெல்லாமே நமக்கு நாமினல் அக்கௌண்ட், அதனால் நாமினல். டெப்ரிசியேஷன் நமக்கு நாமினல் அக்கௌண்ட், ஏன்னா இது நமக்கு எக்ஸ்பென்சஸ்னால. நெக்ஸ்ட்டு வேஜஸும் நமக்கு எக்ஸ்பென்சஸ், ஸோ அதனால் நாமினல். ரிப்பேர்ஸும் நமக்கு எக்ஸ்பென்சஸ், நாமினல் அக்கௌண்ட். ரமேஷ் அப்படின்றது நேமு, ஒன்று டெட்டார் தான் இவங்க, அதனால் நமக்கு பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நேம் வந்தாலே நம்ம பர்சனல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரெவென்யூ, ஸோ எதில் வரும், நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் பார்த்திங்கன்னா நமக்கு லயபிலிட்டி, ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் வரும், ஏன்னா நமக்கு பேங்க்கு நேமு வந்தனால இது பர்சனல் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்னும் நமக்கு நாமினல் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ், இது வந்து நமக்கு பர்சனல். ஸோ அடுத்தது ஃப்ரைட் வந்து எக்ஸ்பென்சஸ், ஸோ அதனால் நமக்கு நாமினல். ரிட்டர்ன் இன்வேர்டும் நமக்கு நாமினல். ஓகேவா, புரிஞ்சிச்சா உங்களுக்கு இது? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன்டூ அசெட், லயபிலிட்டி, கேபிட்டல், எக்ஸ்பென்சஸ், ரெவென்யூ. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பர்சனல், ரியல், நாமினல்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். இது வந்து ட்ரெடிஷ்னல் கிளாஸிஃபிகேஷன் மெத்தடில் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு 2 சம்முமே நம்ம மாடர்ன் கிளாஸிஃபிகேஷன் மெத்தடில் நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறது. அதாவது மாடர்ன் கிளாஸிஃபிகேஷனில் மொத்தம் 5 இருக்குது, அசெட், லயபிலிட்டி, கேபிட்டல், எக்ஸ்பென்சஸ், ரெவென்யூ. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 3 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், இங்கே 5 டைப்பாக அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஒன்றே தான், ஒரே ஐட்டம்ஸ் தான். பட் இங்கே வந்து நம்ம வெறும் அசெட்டு, லயபிலிட்டி, கேபிட்டல், எக்ஸ்பென்சஸ், ரெவென்யூ அப்படின்னு நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ஸோ லேண்டு பார்த்திங்கன்னா லேண்டு நமக்கு அசெட்டு, ஸோ அதனால் ஏ. இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு அசெட்டு, பில்டிங் நமக்கு அசெட்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம், ஸோ அதனால் ரெவென்யூ. அடுத்தது சேலரி, எக்ஸ்பென்சஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து லயபிலிட்டி. டெட்டார்ஸ் வந்து நமக்கு அசெட்டு, கிரெடிட்டார்ஸ் வந்து லயபிலிட்டி. பேட் டெப்ஸ் வந்து நமக்கு லாஸஸ், நம்ம எக்ஸ்பென்சஸ்னே போட்டுக்கலாம், இ. அடுத்தது கேபிட்டல் வந்து நீங்கள் கேபிட்டல் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டெப்ரிசியேஷன் வந்து எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு மோட்டார் வெஹிக்கிள் வந்து நமக்கு அசெட். ஃப்ரைட் அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ், வேஜஸும் நமக்கு எக்ஸ்பென்சஸ். குட்வில் வந்து அசெட்டு, ரிப்பேர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ். புரிஞ்சிச்சா? ஸோ இது உங்களுக்கு எப்படி நீங்கள் கிளாஸிஃபை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் இன்டூ அசெட், லயபிலிட்டி, கேபிட்டல், ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி அசெட்டு. பேங்க் லோன் பார்த்திங்கன்னா நமக்கு லயபிலிட்டி. சேல்ஸ் வந்து ரெவென்யூ. ரெண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ஸோ ரிசீவ்டு நம்ம ரிசீவ் பண்ணுறதுனால இது ரெவென்யூ. கேரேஜ் இன்வர்டு எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அவுட்வர்டு எக்ஸ்பென்சஸ், ரெண்டுமே நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான், இன்வர்ட் அவுட்வர்ட் ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ். பர்ச்சேஸும் நமக்கு எக்ஸ்பென்சஸ். பில்ஸ் பேயபிள் பார்த்திங்கன்னா நமக்கு லயபிலிட்டி, ஸோ லயபிலிட்டியில் தான் வரும். வேஜஸ் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ். அட்வான்ஸ்ட் இன்கம் வந்து நமக்கு லயபிலிட்டி. அக்ரூட் இன்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அசெட்டு. குட்வில் அசெட்டு. ஃபர்னிச்சரும் அசெட்டு. நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நமக்கு லயபிலிட்டி. கேபிட்டல் நமக்கு கேபிட்டல். ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, ஆன் விச் சைட் வில் தி இன்க்ரீஸ் இன் தி ஃபாலோயிங் அக்கௌண்ட் பி ரெக்கார்டட், ஆல்சோ ஸ்டேட் தி நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டு நமக்கு அசெட்டாக, லயபிலிட்டியா, எக்ஸ்பென்சஸா அப்படின்னு அந்த 5 கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிவிட்டு, ஸோ இன்கேஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எந்த அக்கௌண்ட், எந்த சைடை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர். ஸோ இன்கேஸ் இப்போ நம்ம ஃபர்னிச்சர் வந்து வாங்குகிறோம். ஸோ ஃபர்னிச்சர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஃபர்னிச்சர் வாங்கும் போது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போடணும், எந்த பக்கம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்னிச்சர் அப்படின்றது நமக்கு அசெட்டு. ஸோ அசெட்டு நேம் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் போடணும்னா டெபிட் சைட். ஸோ டெபிட் சைட் போட்டால் தான் அது வந்து இன்க்ரீஸ் இன் அசெட். நெக்ஸ்ட் அதே மாதிரி மோகன் அப்படின்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொப்ரைட்டர். ஸோ அப்போ இவர் வந்து கேபிட்டல். அப்போ கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எந்த பக்கம் ரெக்கார்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து கேபிட்டல்.
credit side நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் பார்த்திங்கன்னா credit side. அதே மாதிரி salary பார்த்திங்கன்னா நமக்கு expenses. ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம டெபிட் சைட். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம டெபிட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் டெபிட் சைடில் தான் நம்ம இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரி போடுவோம். அதே மாதிரி சேல்ஸ் வந்து நமக்கு இன்கம் போடலாம், இல்லை ரெவென்யூ அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேய்டு வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் சைடில் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து கிரெடிட்டார் வந்து நமக்கு லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டியில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அதே மாதிரி டெட்டார் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா, ஸோ அசட்டு இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா டெபிட் சைடில் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். புரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு, on which side will the decrease in the following account be recorded? Also state the nature of account அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே எப்படி நம்ம எந்த அக்கௌண்ட் அப்படின்றது கிளாஸிஃபை பண்ணோம், ப்ளஸ் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ் அப்படின்னா, கேஷ் வந்து நம்ம யாருக்கா பே பண்ணுறோன்னா கேஷ் அமௌண்ட் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம எந்த சைடு வந்து நம்ம என்ட்ரி போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கேஷ். ஸோ கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம பே பண்ணுறதுனால தான் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுது. கேஷ் அப்படின்றது நமக்கு அசட்டு. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம எந்த என்ட்ரி போடணும்? கிரெடிட் சைடில் என்ட்ரி போடணும். அதே மாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து நமக்கு லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம டெபிட் சைடில் என்ட்ரி போடணும். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி பெய்டு. ஸோ நம்ம சேலரி பே பண்ணியிருக்கோம், அப்போ லயபிலிட்டி அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ லயபிலிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு டெபிட் சைடில் நம்ம போடணும். அதே மாதிரி ரெண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டும் அதே மாதிரி தான். இது எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இதுவும் நமக்கு லயபிலிட்டி டெபிட் சைடில் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். பிகாஸ் இங்கே எல்லாமே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம டெபிட் பண்ணுறோம். இதெல்லாமே நமக்கு லயபிலிட்டிஸ். புரிஞ்சிச்சா? ஸோ இது நமக்கு லயபிலிட்டி. இதெல்லாம் நமக்கு லயபிலிட்டினால பே பண்ணும்போது அமௌண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அசட்டு. ஸோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம கிரெடிட் பண்ணணும். அதே மாதிரி மோகன் பார்த்திங்கன்னா இந்த கீழே எழுதுகிறேன் நான். மோகனுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேபிட்டல் ப்ரொப்ரைட்டர்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் டிக்ரீஸ்னால் டெபிட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிச்சா இந்த 5 சம்ஸை எப்படி போடணுன்றது? whether an account will be debited or credited to record. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் டெபிட் எதெல்லாம் கிரெடிட் அப்படின்ற நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ. ஸோ இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ அப்படின்னா கிரெடிட் பண்ணணும். அடுத்தது டிக்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா கிரெடிட் பண்ணணும். அடுத்தது ட்ராயிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? டெபிட்டா கிரெடிட்டான்னு கேட்டிருக்காங்க. டெபிட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா? அடுத்து அதே மாதிரி ஃப்ரெஷ் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓனரு. அப்போ என்ன ஆகுது? அமௌண்ட் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ட்ராயிங்ஸ் நம்ம எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் டெபிட்டு. இது வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகுது, அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிடலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் state the nature of account and state which account will be debited and credited. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் படிச்சுட்டு ஸோ எது வந்து டெபிட் பண்ண போகிறோம், எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போகிறோம், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா, மனோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ கேஷ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கேஷ் நமக்கு உள்ளுக்குள்ளே வருது. ஸோ கம்ஸின். ஸோ உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரியல் அக்கௌண்ட்டில் வாட் கம்ஸ்ன்னு நம்ம டெபிட் பண்ணணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். அடுத்தது மனோ அப்படின்றவர் நமக்கு கேபிட்டல். ஸோ கேபிட்டலில் நம்ம என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோம். பிகாஸ் இன்க்ரீஸ் இன் கேபிட்டலை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ அடுத்தது பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்க்காக நம்ம ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது நமக்கு அசட்டு. ஸோ இதுவுமே நமக்கு ரியல் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் வாட் கம்ஸ்ன்னு நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும்.
அப்போ ஃபர்னிச்சரை நம்ம ஃபஸ்ட்டு டெபிட் பண்ணணும். ஸோ நம்ம கேஷில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றனால கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், இங்கே டெபிட் பண்ணோம். ஏன் வாட் கம்ஸ்ன்னு நம்ம டெபிட் பண்ணோம். இங்கே வந்து கேஷ்ன்றது நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு கேஷ் ஆக்சுவலாக நமக்கு ரியல் அக்கௌண்ட். வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? ஸோ இது ரெண்டுமே நமக்கு ரியல் அக்கௌண்ட்டு தான். இது வந்து கம்ஸ் இன் அப்படின்றனால டெபிட் பண்ணுறோம். இது கோஸ் அவுட், கேஷில் நம்ம பே பண்ணுறதுனால இட்ஸ் கோஸ் அவுட், அதனால் இது கிரெடிட் பண்ணுறோம். ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட் அப்படின்றதுனால அது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும், நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ இங்கே வந்து நம்ம கிரெடிட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கிரெடிட்டாரோட நேமை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் கிரெடிட்டார் அப்படின்றத எழுதிக்கிறேன், ஏன்னா நம்ம அவருக்கு பே பண்ணணும். ஸோ அதனால் கிரெடிட்டாரோட அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது இவர் ஆக்சுவலாக நமக்கு கூட்ஸ் வந்து கொடுக்குறாரு, கிவர். இந்த இடத்துல இவர் வந்து கிவர், அதனால் நம்ம இவரை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க நம்மள்கிட்டருந்து. ஸோ அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறனால இவரோட நேமை நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு கூட்ஸ் தராங்க, கிவர் கூட்ஸை வந்து கொடுக்குறனால இவரை நம்ம இங்கே கிரெடிட் பண்ணுறோம். இந்த இடத்துல அமௌண்ட் நம்மள்கிட்டருந்து ரிசீவ் பண்ணுறாரு, ரிசீவர். ஏன்னா இங்கே பர்சனோட நேம் தான் வருது. கிரெடிட்டர் டெட்டார் அப்படின்னாலே இது பர்சன்ஸ் தான். ஸோ அப்போ இவங்க நமக்கு ரிசீவராக கிவரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்மள்கிட்டருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க, ஸோ அதனால் ரிசீவர். ஸோ ரிசீவரை நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ அடுத்தது எதில் பே பண்ணுறோம், கேஷ். ஸோ மேலே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட், அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இது கோஸ் அவுட், அமௌண்ட் வந்து வெளியில் போயிருக்கு. ஸோ இது வந்து ரியல் அக்கௌண்ட், கோஸ் அவுட் அப்படின்னா நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது சேலரி. ஸோ சேலரி நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை நம்ம டெபிட் பண்ணணும். ஏன்னா நாமினல் அக்கௌண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம டெபிட் பண்ணணும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சேலரி அக்கௌண்ட் டெபிட். அகெயின் நம்ம கேஷ் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ கேஷ் வந்து கோஸ் அவுட். மேலே எப்படி ட்ரீட் பண்ணமோ அதே மாதிரி தான் கோஸ் அவுட். அடுத்தது ரெண்ட் பெய்ட். ரெண்ட்டுமே நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அதனால் டெபிட் தி எக்ஸ்பென்சஸ். ஸோ கேஷில் பே பண்ணுறதுனால கேஷ் அக்கௌண்ட் கோஸ் அவுட் அப்படின்றனால. அடுத்தது ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ ரிசீவ்டுனா நம்ம அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து கேஷ் நமக்கு உள்ளுக்குள்ளே வருது. ஸோ கம்ஸின். ஸோ கம்ஸின்னால நம்ம அதை டெபிட் பண்ணணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ எது நமக்கு இது ஆக்சுவலாக இன்கம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். இன்கம் அப்படின்றதுனால நம்ம இதை கிரெடிட் பண்ணுறோம். புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்னால நம்ம அதை டெபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு இன்கம். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து கிரெடிட் பண்ணிவிட்டு எதில் ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷில் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் அதை நம்ம டெபிட் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த டிரான்சாக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்த்துடலாம். ஸோ அடுத்த சம் பார்த்திங்கன்னா ஓப்பன் டி ஷேப் அக்கௌண்ட் ஃபார் மிஷினரி அண்ட் புட் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஆன் தி ப்ராப்பர் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி ஷேப் அக்கௌண்ட் அப்படின்றது என்ன, லெட்ஜர் அக்கௌண்ட்டை தான் அவங்க டி ஷேப் அக்கௌண்ட் அப்படின்றாங்க. ஸோ மிஷினரி அக்கௌண்ட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மிஷினரியான டிரான்சாக்ஷன்ஸ், மிஷினரிக்கு ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. மிஷினரி பர்ச்சேஸ், மிஷினரி சோல்டு, மிஷினரி பர்ச்சேஸ், மிஷினரி டிஸ்கார்டட்னா சோல்டு தான் இங்கே மிஷினரி டிஸ்கார்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷினரிக்கு நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக நம்ம போட்டுடலாமா? ஸோ இந்த இடத்துல மிஷினரி பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிஷினரி பர்ச்சேஸ் அப்படின்றது என்ன, நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே, எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி சோல்டு. சோல்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், இன்கம். ஸோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அது கிரெடிட் சைடில் போடணும். அதே மாதிரி அடுத்தது நமக்கு நெக்ஸ்ட்டுமே நமக்கு பர்ச்சேஸ் தான். ஸோ எக்ஸ்பென்சஸ், செலவு பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த பொருள் நம்ம வாங்குறதுக்கு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் சைடில் போடணும். சேல்ஸ் பண்ணால் நமக்கு அது இன்கம்மு. ஸோ அதனால் நம்ம அதை கிரெடிட் பண்ணணும். அடுத்து டெப்ரிசியேஷன் நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அதாவது மீன்ஸ் லெட்ஜரில் போடும்போது கிரெடிட் சைடில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் எங்கே போடணும், டெபிட் சைடில் போடணும். அதாவது இப்போ மிஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் அமௌண்ட்டு நீங்கள் போடணும்.
அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் 10,000 rupeesக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடில் நீங்கள் போடணும். அடுத்தது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ 8,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்கார்டட் அப்படின்றது சேல்ஸ் தான். ஸோ 14,000 rupees. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் எவ்வளோ 1,000 rupees. ஸோ அது வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ 1,000 rupees நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 48,000 rupees வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் இங்கே 48,000 போட்டுட்டு ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25,000. ஸோ 48,000 minus 25,000 ஆன்சர் வந்து 23,000. ஸோ இங்கே 2 balance C/Dயில் 23,000 அப்படின்னு போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு சம்மாக போட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் அ T-shape கேஷ் அக்கௌண்ட் வித் ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன என்ட்ரிஸ் வரும்னா ஃபஸ்ட்டு மோகன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ கேஷ் தான் ஃபஸ்ட்டு இன்வால்வ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். நெக்ஸ்ட்டு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ், ரெண்ட் பேட், சேலரி, ட்ரூட் கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ இது வந்து நமக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது டெபிட்டு எது கிரெடிட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மோகன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஜரில் எப்படி போஸ்ட் பண்ணணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ லெஜர் அக்கௌண்ட்டில் எப்படி போஸ்ட் ஆகும். ஸோ அதனால் டெபிட் சைடில் நம்ம என்ட்ரி போடுவோம். எப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதனால் 40,000 எந்த பக்கம் டெபிட் சைடில் நீங்கள் போடணும். அடுத்தது பர்ச்சேஸ் குட்ஸ்னாலும் நமக்கு அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ பர்ச்சேஸ் குட்ஸ் அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் கிரெடிட் சைட். அப்போ இந்த இடத்துல 20,000 அப்படின்னு நீங்கள் போடணும். கிரெடிட் சைடில் 20,000. ஸோ நெக்ஸ்ட்டு சோல்டு குட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம், நமக்கு இன்கம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், 24,000. ஓகேவா? அடுத்தது ரெண்ட் பேட், சேலரி பேடு. ஸோ இதெல்லாமே நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கிரெடிட் சைடில் போடணும். ஸோ கேஷ் பொறுத்து மட்டும் அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கிரெடிட் சைடில் போடணும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் சைடில் போகணும். ஸோ இப்படி தான் நம்ம லெஜர் அக்கௌண்ட்டு போடணும். மீன்ஸ் இது ஒவ்வொரு அக்கௌண்ட்டு போடும்போது நமக்கு டிஃபர் ஆகும். பிகாஸ் நம்ம ஜேர்னல் என்ட்ரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி வராது. ஸோ நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸை வச்சு தான் டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்றத நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம எழுதிடலாம். ஸோ ரெண்ட் பார்த்திங்கன்னா 400 rupees, சேலரி வந்து 600 rupees. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ கேஷ் எடுத்திருக்கோம் பர்சனல் யூஸ்க்காக, அமௌண்ட்டு 1000. அகெயின் அமௌண்ட் என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கிரெடிட் சைடில் நீங்கள் அமௌண்ட் போடணும். ஸோ அமௌண்ட் வந்து 1000 rupees. ஸோ இந்த பக்கம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64,000 வரும். ஸோ இந்த பக்கமும் 64ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 22,000 வரும். ஸோ இதை 4 ஆட் பண்ணிங்கன்னா 22,000. 62,000 minus 22,000 ஆன்சர் வந்து 42,000. ஸோ மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க 42,000 வருதான்னு. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 42,000 வருது. புக் பேக்கும் 42,000 தான். புரிஞ்சிச்சா இந்த 9th சம் எப்படி போடணுன்றது?